அந்த பணத்தின் கதை என்ன? கரூர்ல அன்புநாதனிடம் கைப்பற்றப்பட்டதே கட்டுக்கட்டாக நோட்டு, அதெல்லாம் என்ன உஜாலா வெள்ளையா? போலி மருத்துவக் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அளித்து 2500 கோடி ரூபாய் பணத்தை தரையிலிருந்து கூரை வரைக்கும் ஒரு ஆள் அடுக்கி வச்சிருந்தான். பேப்பரில் வந்துச்சு. கேத்தன் தேசாய் என்ற பேர், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன். 2500 கோடி ரூபாய் பணம் மட்டுமல்ல, 1.5 டன் தங்கம். அந்த நபரை கைது செய்தார்கள். இப்போ அவர் வெளியே வந்துட்டார். அவர் மீது வழக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கேத்தன் தேசாய் குஜராத்தை சேர்ந்த டாக்டர். குஜராத்தை சேர்ந்த அந்த கேத்தன் தேசாயை டாக்டராக அங்கீகரித்ததுடன் அகில உலக மருத்துவ கவுன்சிலுக்கு சிபாரிசு செய்தது மோடி கட்சியினுடைய குஜராத் அரசு. கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிற உத்தமர்களுடைய யோக்கியதை இது. இந்த நாட்டில் கருப்பு பண பேர்வழிகளுக்காகவே ஒரு கட்சி இருக்குதுன்னாக்கா இந்த பிளாக் மணி ஜனதா பார்ட்டி தான் அது. இவங்க காங்கிரஸ்காரன் பணக்காரனுக்கு வரி போட்ட போதே வரி போடக்கூடாது பணக்காரனுக்கு என்று குரல் கொடுத்த ஜனசங்க கட்சியினர். அப்பேற்பட்ட பணக்காரனுடைய ஊழியர்கள் இவர்கள். சேட்டுகளுக்கெல்லாம் ஒரு கட்சி உண்டு, மார்வாடிகள் பனியாக்களுக்கெல்லாம் ஒரு கட்சி உண்டு என்றால் அந்த சேட்டுகளுடைய தாய்க்கழகம் பாரதிய ஜனதா கட்சி. சேட்டு அப்படின்னு சொன்னாலே நம்பர் 2 வணிகம். இவர்கள் கருப்பு பணத்தை ஒழிக்க போறாங்களாம். அதை நாம் நம்பணுமா? பணப்பொருளாதாரம் வேண்டாம், வங்கிக்கு வாங்கன்னு ரொம்ப நாளாக கூப்பிடுறாங்க. ஆனால் மக்கள் வருவதில்லை. காரணம், இப்போ நான் சொல்வது போல இதை புரிந்து கொண்டு மக்கள் வங்கிக்கு போகாமல் இல்லை. நம்ம பண்ணுற தொழில், நம்ம பண்ணுற பிஸ்னஸுக்கு பேங்குக்கு என்னத்துக்கு, தேவைப்பட்டால் போய்க்கலாம் அப்படின்றது தான் சிறு தொழில், சுய தொழில் செய்பவர்கள் பல பேருடைய கண்ணோட்டம். பணப்பொருளாதாரம் சௌரியமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு வரமாட்டேன்றான். இவனை எப்படி வரவழைப்பது? 500 1000 செல்லாது. இப்போ வேற வழி கிடையாது, வந்து நில்லு. வங்கி வாசலில் சாலையில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். இப்போ தங்கள் உழைத்து சம்பாதித்த சொந்த காசை மாற்றுவதற்கு பிச்சைக்காரர்களைப் போல தெருவில் நிற்கிறார்கள் மக்கள். வணிகம் அழிந்து விட்டது, தொழில்கள் அழிந்து விட்டது, நாடே நிலை குலைஞ்சு போயிருக்குது, நோயாளிகள் சாகுறாங்க. இதை நிர்வாக திறமையின்மைன்னு சில பேர் சொல்றாங்க. திட்டம் நல்ல திட்டம் தான், ஆனால் நிர்வாக திறமையின்மை அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இது நிர்வாக திறமையின்மையா அல்லது திட்டமிட்ட சதியா? இது ஒரு முட்டாள்தனமா அல்லது தெரிந்தே செய்யப்படுகின்ற அயோக்கியத்தனமா? ஒரு புழக்கத்தில் இருக்குதுங்க பணம். புழக்கத்தில் இருக்கிற பணத்தில் 85% பணத்தை நாளையிலிருந்து ராத்திரியிலிருந்து செல்லாது என்று அறிவித்தால் என்ன நடக்கும்? இது பொருளாதார அறிவே இல்லாத ஒரு முட்டாளுக்கு கூட புரியும். நம்முடைய ரிசர்வ் வங்கி கவர்னர் இருக்கிறாரே, அவர் முகேஷ் அம்பானி கிட்ட வேலை பார்த்தவர், அவருடைய ஊழியர். நம்முடைய பிரதமர் அதானிக்கு இன்றைக்கும் ஊழியர். இவங்களுக்கு புரியாதா? நமக்கு புரியுறது. எதுக்காக வரிசையில் நிற்கிறீங்க? கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, டெபிட் கார்டு வாங்கிக்கோங்க, சுலபமாக பரிமாற்றம் செஞ்சுங்கன்னு ரிசர்வ் வங்கி அறிக்கை கொடுக்குது. ஏடிஎம் இல்லைன்னா என்ன, பேடிஎம்முக்கு மாறிக்கங்க என்று முழு பக்க விளம்பரம் கொடுக்கிறது. ஆங்கில நாளேட்டில் மோடியின் படத்தை போட்டு பேடிஎம் என்ற தனியார் நிறுவனம். நந்தன் நீலகேணின்றவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஃபோசிஸினுடைய நிறுவனர்களில் ஒருவர் அவர். அப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தார். அவர் தான் நீங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களே ஆதார் அட்டை, அந்த அட்டையை தயாரித்த யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற திட்டத்தினுடைய தலைவர் நந்தன் நீலேகனி. அவர் ஆதார் அட்டை மட்டுமில்ல, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் என்று ஒன்றையும் உருவாக்கி இருக்கிறார். அது திறன் பேசி இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு போன், அதன் வழியாக பணப்பரிமாற்றம், பணம் ஒரு செல்போன்லேருந்து இன்னொரு செல்போனுக்கு பணத்தை அனுப்பிடலாம், இதிலிருந்து பேங்க்குக்கு அனுப்பலாம், பேங்க்லேருந்து எடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புள்ள ஒரு ஆப் செயலியை உருவாக்கியவர், அதில் உருவாக்குறதுல பங்காற்றியவர். மக்கள்லாம் இப்படி ரோட்டில் நிற்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு பத்திரிகை நிருபர்கள் போய் அந்த நந்தன் நீலேகனி கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? people will need to figure things out over the next few weeks. அடுத்த சில வாரங்களுக்குள் மக்கள் முடிவு செய்தாக வேண்டும். because the dislocation that will happen when people will not have their notes. காகித பணம் கைவசம் இல்லை என்றால் என்ன நடக்கும்
என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். The retailer will not accept notes. கடைக்காரர்கள் பணத்தை வாங்க மாட்டார்கள். They will realize that cash was thought of as such a friction-free thing. காகித பணம் தான் தொந்தரவில்லாதது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோமே. Now they will suddenly find that it is a nuisance. இதுதான் பெரிய தொந்தரவு என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். I think this will push people towards digital transactions. இது பண பரிவர்த்தனையிலிருந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை நோக்கி, அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுகளை நோக்கி மக்களை தள்ளும் என்று சொல்லுகிறார் நந்தன் நீலேக்கனி. மோடி சொல்றாரு, மக்களுக்கு நேர்ந்து விட்ட அசௌரியத்துக்கு வருந்துகிறேன், டிசம்பர் கடைசி வரைக்கும் பொறுத்துக்கங்கன்றார். அருண் ஜேட்லி வருத்தம் தெரிவிப்பதாக சொல்லுகிறார். நீலேக்கனி சொல்லுகிறார், இதுதான் மக்களை வங்கிகளை நோக்கி தள்ளும் என்கிறார். மோடி சொல்வது உண்மையா? நந்தன் நீலேக்கனி சொல்வது உண்மையா? இது நிர்வாக திறமையின்மையா அல்லது சதித்திட்டமா? நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த உரையின் மையமான விஷயங்களை இறுதியாக ஒரு முறை தொகுத்து சொல்லுகிறேன். நோக்கம் நல்லதுதான், ஆனால் செய்ததில்தான் பிழை என்று சொல்லுகிறார்களே, அது தவறு. இந்த 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மோடி அறிவித்திருப்பதற்கு வேறு உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். மக்களை வங்கி கணக்கு என்ற வலையில் சிக்க வைத்து அவர்களுடைய சேமிப்பு பணத்தை, வணிகர்களுடைய புழங்கும் பணத்தை அபகரித்து தரகு முதலாளிகளுக்கு வழங்குவது, பெரு முதலாளிகளுக்கு வரி விலக்கு, சிறு தொழில் முனைவோருக்கு, சிறு வணிகர்களுக்கு, அனைவருக்கும் வரி விதிப்பு. இதிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாமல் சிக்க வைப்பதற்குத்தான் வங்கி கணக்கு. ஆதார் அட்டையையும் வங்கி கணக்கையும் இணைத்து மானியம் வெட்டுவதற்கான ஏற்பாடு, ரேஷன் மானியமோ அல்லது எரிவாயு மானியமோ இன்ன பிற மானியங்களோ வெட்டுவதற்கான சுலபமான ஏற்பாடு. பண பரிவர்த்தனையிலிருந்து கடன் அட்டை பரிவர்த்தனைக்கு மாற்றுவதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு நடுத்தர வணிகர்களை அழித்து கார்ப்பரேட் வணிகத்தின் ஆட்சிக்கு வழிவகுப்பது. 4G ஆண்ட்ராய்டு போன், ஆதார் அட்டை, கடன் அட்டைகள் அனைத்தையும்